குட் டே, அனைவருக்கும் குட் டே. இன்னைக்கு குயிக்காக ஒரு சால்னாக்கு தேவையானதெல்லாம் பாருங்கள். தேங்காய், வத்தல், பொரிக்கடலை, கரம் மசால், மஞ்சள் பொடி, பட்டை, கஸ்தூரி மஞ்சள், அப்புறம் ஏலக்காய், கிராம்பு, இஞ்சி, பூண்டு, இது வந்து மல்லிப்பொடி, பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து போட்டு அரைக்கப்படும். சால்னாக்கு தாளிக்கிறதுக்கு வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன், தக்காளி, பன்னீர் அரைச்சி வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த பன்னீர் பட்டர், தக்காளி, பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு இலை, 2 பச்சை மிளகு. இது தாளிக்கிறதுக்கு வாங்க. தாளிக்க போகிறேன். எண்ணெய் விட்டாச்சு, கொஞ்சம் தள்ளி நின்றுக்குவோம். தாளிக்கிறதுக்கு பாருங்க, 2 உளுந்து செவந்துருச்சா. வெங்காயத்தை கூட இந்த இலையை போட்டுடலாம். அப்புறம் உப்பு போட்டுட்டேன். இப்போ வசக்கிறதுக்கு கரண்டி எடுக்க போகிறேன். குழம்புக்கு ஒரே கரண்டி ஆகிடும். லைட்டாக நல்லா வசக்கிட்டு வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வசக்கணும். அடுத்தது தக்காளி போடும். அவ்வளோதான். தக்காளி போட்டாச்சு. இப்படி போட்டு வச்சுருக்கேன். 5 நிமிஷம் கழித்து இது வெந்த பிறகு சூப்பராக இருக்கும். குயிக் சால்னா எதுக்கு? தோசைக்கு, புரோட்டாக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு. பாருங்க, என் பொண்ணு காலேஜ் போகிறா, ஃபஸ்ட் இயராக. இன்ட்ரெஸ்டாக தமிழ் படிக்கியா? நம்மளே தமிழர்கள் தானே இருக்காங்க, தமிழை நல்லா படிக்க. நல்ல தக்காளி வந்துருச்சா? ஓகே. ரொம்ப மசியாண்ட அப்படி துண்டு சாப்பிடுகாலாம் இருக்கட்டும். ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை, சால்னா தானே. ஏன்னா நம்ம சால்னா வைக்கிறது நல்ல கொழுப்பாக இருக்கும். பொரிக்கடலை சேர்த்துருக்கோம்ல. இப்போ அரைப்பை சேர்த்துக்கலாம். பார்த்தீங்களா? 10 நிமிஷத்தில் வச்சுட்டேன். குயிக்காக வைக்கணும், நல்லாயிருக்கும். பாருங்க, மிக்ஸி கழுவி விட்டுருவோம். மிக்ஸியை நல்லா கழுவி விட்டாச்சு. இனி தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜார்லேயே நாங்கள் ஒழுவி விட்டுட்டோம். வாவ், சூப்பரில். இனி தேவைக்கு உப்பு போட்டாச்சு. அதுக்கெல்லாம் இரும்பு. இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே பன்னீர் பட்டர் சேர்க்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இவ்வளோ தண்ணி போதும். நமக்கு தண்ணி தேவைக்கு வச்சுடுங்க. நான் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கேன், கட்டியாக தான் இருக்குது. உப்பு கண்மா பார்த்து செம்மையாக இருக்குது. அதில் கட் பண்ணிட்டேன். இப்போ பன்னீர் பட்டர் போட்டுடலாம். பொடியாக நறுக்கியிருக்கேன், அப்போ தான் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். பன்னீர் பட்டர் எல்லோரும் சாப்பிட்ருவோம் இல்லைங்களா? அந்த பொரிக்கடலையோட அந்த இது தன்மை. சரி சராக கொதிக்கட்டும். சால்னா ரெடி. இப்போ பாருங்கள், இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம், சவு சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குல்ல?